பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஒரு 7 நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய 7 என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற 7 என்ன என்று சொன்னால் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரம் என்ன செய்யும்? ஒரு வெளிச்சத்தை அந்த பூமிக்கு என்ன செய்யும்? இரவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். சந்திரன் வெளிச்சத்தை கொடுத்தாலும் இதிலிருந்தும் ஒரு வெளிச்சத்தை உண்டாகி ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு வழிநடத்துதலுக்காக அந்த வெளிச்சம் நட்சத்திரம் இருக்கும். அப்போது அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் இந்த நட்சத்திரத்தை கர்த்தர் எதோடு கூட கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்று சொன்னார். நட்சத்திரம் என்று சொல்லுகிற தேவ தூதர்கள். இந்த கடைசி காலத்துல தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? சபையோடும் சரி, ஜனங்களோடும், பர்சனல் ஜனங்களோடும், அதாவது ஆண்டவரோடு கூட நடக்கிற மனிதர்களோடு தேவ தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? செய்திகளை கொடுப்பாங்க, பேசுவாங்க. இனி வருகிற காலங்களை குறித்து அவர்கள் பேசுவாங்க. அப்போ நம்ம தேவ தூதனை நம்ம என்ன செய்வோம்? நம்ம தேவதூதன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தேவதூதனை அனுப்புங்க. ஆல்ரெடி நமக்கு 2 தேவதூதர்கள் ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடைசி காலத்தில் எப்படி யோவானோடு கூட அநேக தேவதூதர்கள் பேசினார்களோ அதே மாதிரி என்னோடு கூட தேவதூதர்களை அனுப்பி நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்க, என்னை பேச வைங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.